திருக்கோவிலூர் அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் லஞ்சம் வாங்கிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு வழக்கு விஷயமாக 2 தரப்பினர் வந்திருந்தனர். அப்போது ஆய்வாளர் மகேஸ்வரியிடம் ஒருவர் பணம் கொடுப்பதும் அதனை பெற்றுக்கொண்ட அவர் இது யார் தரப்புக்கு என கேட்க அது பெண் தரப்புக்கு என கூறுவதும் பதிவாகியுள்ளது. இந்த வீடியோ மற்றும் அதனுடன் இளைஞர் பேசி வெளியிட்ட ஆடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. இது குறித்து ஆய்வாளரிடம் கேட்டபோது இந்த குற்றச்சாட்டிற்கு அவர் மறுப்பு தெரிவித்துள்ளார். இதுக்கே ஊழல் ஒழுவின சாவடிச்சு இருக்கிறான். அஞ்சுகம் சார் வாங்கிட்டாங்க மேடம், கொடுக்க சொன்னீங்க. எழுதி வளர்த்து ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ஆண்கள் வந்து தப்பு பண்ணதான் செய்வோம். அதை திருப்பி கொண்டு ஒரு ஆண்களுக்கு அறிவே இருக்காது. நீ நிறைய இப்படி வாங்குறாங்க மேடம், கேட்டு கொடுப்பாங்க, இப்படி வாங்குறாங்க, கேமராவை வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும். ஏழுங்க மேடம், இப்படி அந்த அம்மா இப்படி வாங்குறாங்க, நான் இப்படி கொடுக்குறேன், இப்படி கொடுக்கும்போது கிட்ட வாங்கணும் இல்லை மேடம், இப்படி வாங்குறாங்க. அப்படி விட்டு பல வகை. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் கட்டட அனுமதி வழங்க லஞ்சம் வாங்கியதாக நகரமைப்பு ஆய்வாளர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். சத்தியமங்கலத்தைச் சேர்ந்த நாகராஜ் தனக்கு சொந்தமான இடத்தில் வீடு கட்டுவதற்காக சத்தியமங்கலம் நகராட்சி அலுவலகத்தில் உள்ள நகரமைப்பு பிரிவில் விண்ணப்பித்திருந்தார். கட்டட அனுமதி வழங்குவதற்காக நகரமைப்பு ஆய்வாளர் பெரியசாமி 35,000 ரூபாய் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது. இது குறித்து நாகராஜ் லஞ்ச ஒழிப்பு போலீசாருக்கு தகவல் அளித்தார். அவர்கள் அறிவுறுத்தல்படி நாகராஜ் 35,000 ரூபாயை லஞ்சமாக வழங்கிய போது பெரியசாமியை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர். இதனிடையே லஞ்ச புகாரில் சிக்கிய பெரியசாமியை சஸ்பெண்ட் செய்து நகராட்சி ஆணையர் உத்தரவிட்டுள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.